பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச தூண்டல் என்கின்ற தலைப்பில் வேதாகமத்தில் இருக்கின்ற அநேக காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்று முதலாவதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு கழுதையை பற்றின ஒரு நிகழ்வு. இது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இந்த கழுதை யாருடையது? இந்த கழுதை பிலேயாமினுடைய கழுதை. பிலேயாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கடந்து செல்லும்போது இந்த கழுதையின் மீது ஏறி கடந்து செல்லுகிறார். தேவன் போக வேண்டாம் என்று சொல்லியும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கடந்து செல்கிறார். இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் இந்த பிலேயாம் செயல்படுகிறார். இதை அறியாத கழுதை எஜமானோடு கடந்து செல்லுகிறது. வழியிலே தேவனுடைய தூதன் உருவின பட்டயத்தோடு பிலேயாமை கொல்வதற்காக எதிர்கொண்டு நிற்கிறார். இது அறிந்த கழுதை தன்னுடைய எஜமானை காப்பாற்றுவதற்காக 3 இடங்களில் வழி விலகி செல்கிறது. 3வது இடத்தில் அதனால் வழி விலக முடியவில்லை. ஏனென்றால் அது மிகவும் இடுக்கமான ஒரு பகுதி, இருபுறமும் சுவருள்ள ஒரு பகுதி. எனவே தன்னுடைய எஜமானை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய எஜமான் பிலேயாமினுடைய காலின் கீழ் அப்படியே படுத்து கொள்ளுகிறது. இதை உணராத பிலேயாம் அந்த கழுதையை தன்னுடைய கையில் இருந்த கோலால் மிகவும் வேகமாய் அடிக்கிறார். 3 தரம் அடிக்கிறார். இதை பார்த்த தேவதூதன் கழுதனுடைய வாயை திறக்கிறார். கழுதை பேசுகிறது, தன்னுடைய நியாயத்தை சொல்லுகிறது. அதன் பின்பதாக நாம் பார்ப்போமே, ஆனால் தேவதூதன் தெளிவாய் சொல்லுகிறார், கழுதை மாத்திரம் வழி விலகாமல் இருந்திருக்குமே ஆனால் நான் கழுதை உயிரோடு வைத்துவிட்டு உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று. இந்த நிகழ்வை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், ஒரு கழுதை எல்லா வழியையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய எஜமானை காப்பாற்றுகிறது. ஆனால் அந்த கழுதைக்கு இந்த பிலேயாம் எந்த ஒரு உபகாரமும் செய்யவில்லை, எந்த ஒரு நன்மையும் நினைக்கவில்லை, அதற்கான கனத்தை அதற்கு கொடுக்கவில்லை. அந்த கழுதை இவரை